வெல்கம் டு ஸ்டடி ஜர்னி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 6th சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1 ஹிஸ்ட்ரியில் யூனிட் 4 ஆன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் அப்படிங்கிற சாப்டரோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதில் பாருங்கள் 5th 6th 7th ரோமனோட ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் 5th ரோமன் ஆன்சர் இன் ஒன் வேர்ட். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் டு யூ நோ அபவுட் த டேர்ம் எக்ஸ்பர்ட்? எக்ஸ்பர்ட்டுங்கிற டேர்ம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. எக்ஸ்போர்ட் ஆர் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் கண்ட்ரி அண்ட் பர்ச்சேஸ்டு பை த சிட்டிசன்ஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் உற்பத்தி ஆகப்பட்ட பொருட்கள் இன்னொரு கண்ட்ரியில் வாங்குறாங்கல்ல, அதை தான் எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ராடக்ட் தயாராக்குறதுனா இந்தியாவில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் எக்ஸ்போர்ட். அதுதான் எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸாம்பிள். Then second question, mention the epic and the sangam poem you read in the lesson. இந்த லெசனில் படித்த ஒரு எப்பிக்கும் ஒரு சங்கம் போயமும் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பிக்னா தமிழ் எனது காவியம், சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. சங்கம் லிட்ரேச்சர்னால் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அது ஆன்சர் பட்டினப்பாலை. தென் த தேர்ட் கொஷின் இஸ், விச் இஸ் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் தொண்டை நாடு? தொண்டை நாட்டில் ஓல்டஸ்ட் சிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் காஞ்சி இஸ் தி ஓல்டஸ்ட் சிட்டி இன் தொண்டை நாடு. தென் த ஃபோர்த் கொஷின் இஸ், பாயிண்ட் அவுட் எனி ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ வில்லேஜ் அண்ட் அ சிட்டி. வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் நடுவில் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி வில் பி ஹையர் தேன் தட் ஆஃப் தி வில்லேஜ். சிட்டியில் இருக்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதை விட? வில்லேஜை விட. வில்லேஜில் ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்கும். பாப்புலேஷனை மக்கள் தொகை, எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. தென் த ஃபிஃப்த் கொஷின் இஸ், விச் சிவிலைசேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் தி சிட்டி லோத்தல்? லோத்தல்ங்கிற சிட்டியோட எந்த சிவிலைசேஷன் ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் தி சிட்டி லோத்தல். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் சிட்டி லோத்தல் கூட அசோசியேட் ஆகிருக்கு, தொடர்புடையதாக இருக்குது. தென் த சிக்ஸ்த் கொஷின் இஸ், நேம் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் தி வேர்ல்டு. சிவிலைசேஷன் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த வேர்ல்ட்லையே எது ரொம்ப பழமையான சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், மெசப்பொட்டோமியன் சிவிலைசேஷன். 2 டைம் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வரும். தென் சிக்ஸ்த் ரோமன், ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சிட்டிஸை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ வேர் ப்ராமினன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஹரப்பா மொஹஞ்சதாரோங்கிறதான் இது 2 சிட்டிஸு. அது இந்தியாவில் இருக்குது. அது ரொம்ப பழமையான சிட்டிஸ். தே டெவலப்டு அலாங் தி பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் இண்டஸ். இந்த 2 சிட்டிஸுமே ரிவர் இண்டஸ்ங்கிற இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. தே வேர் த சிம்பிள் ஆஃப் அர்பன் சிவிலைசேஷன். அந்த காலத்துலேயே ரொம்ப சிவிலைஸ்டு, நகரமயமாக்கப்பட்ட சிட்டிஸாக இருந்திருக்குது இந்தியாவில். தே ஹேட் அ வெரி குட் டவுன் பிளானிங், வெல் கன்ஸ்ட்ரக்டட் ஹவுசஸ், வெல் மெயின்டைன்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். அந்த காலத்துலேயே இந்த 2 ஏன்ஷியன் சிட்டிஸ், ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோக்கு நல்ல டவுன் எல்லாம் நீட்டாக பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு வீடுமே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது நீட்டாக இருக்கும். வெல் மெயின்டைன்டு ட்ரைனேஜ் சிஸ்டம்னால் வடிகால் அமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கரெக்டாக அண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவில். Then the second question is, mention the ancient cities of தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன் சிட்டிஸ், பழமையான சிட்டிஸ் கேட்குறாங்க. ஆன்சர், மதுரை, காஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி. இதெல்லாம் தான் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. Then the third question, discuss the sources available to know about the தமிழ் cities. தமிழ் சிட்டிஸை பற்றி நமக்கு எப்படி தெரிய வந்துச்சு, எது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ் சிட்டிஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. ஆன்சர் தமிழ் லிட்ரேச்சர், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட்ஸ் ப்ரொவைட் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம். தமிழ் லிட்ரேச்சர், சங்க இலக்கியங்கள்லாம்
அதை பற்றி எழுதியிருப்பாங்கல்ல, பழைய சிட்டிஸ் பற்றி, ஐ மீன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் பற்றி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபாரின் ட்ராவலர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து அதை பற்றி அவங்களோட புக்ஸில் எழுதியிருக்காங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ்னால் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து நிறையா யூஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ நமக்கு கிடைக்குதுல்ல, அதை வச்சு வந்து நமக்கு நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம் தமிழ் சிட்டிஸ் பற்றி. தென் செகண்ட் பாயிண்ட், சங்கம் தமிழ் லிட்ரேச்சர், பட்டினப்பாலை அண்ட் தமிழ் எப்பிக்ஸ், சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை ஹாவ் தி ரெஃபரன்சஸ் அபவுட் பூம்புகார். பூம்புகாருங்கிறது வந்து ஒரு சிட்டி, ஐ மீன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான். அதை பற்றி வந்து தமிழ் லிட்ரேச்சர் சங்க இலக்கியம் பட்டினப்பாலையிலையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் பற்றி சொல்லியிருக்காங்க. எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பூம்புகார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு சிட்டி. தென் தி சைனீஸ் ட்ராவலர் ஹின்ஸ்டாங் ரைட்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் காஞ்சி. காஞ்சிங்கிறது ஒரு தமிழ் சிட்டி தானே, அது பாப்புலரான தமிழ் சிட்டி. அந்த சைனீஸ் ட்ராவலர் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ஹின்ஸ்டாங்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிங்கிற அப்படிங்கிற சிட்டியை வந்து அவரோட புக்கில் எழுதியிருக்காரு. அந்த காஞ்சிங்கிற சிட்டியோட பெருமையெல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. தென் த ஃபோர்த் கொஷின் இஸ் ரைட் அபவுட் தி கிங்ஸ் ஹூ ரூல்டு மதுரை. மதுரையை ஆண்ட மன்னர்கள் பற்றி தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து த பாண்டியாஸ், சோலாஸ், கலப்ராஸ் ரூல்டு மதுரை. இவங்கெல்லாம் தான் வந்து மதுரையை ஆட்சி செஞ்சாங்க மன்னர்கள். டியூரிங் தி மிடிவல் டைம்ஸ் லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் ரூல்டு மதுரை. மிடிவல் பீரியடில் வந்து சோலாஸும் பாண்டியாஸும் வந்து மதுரையை ஆட்சி பண்ணாங்க. தென் த நாயக்ஸ் ரூல்டு மதுரை. நாயக்ஸும் வந்து மதுரையை ரூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தென் ஃபிஃப்த் கொஷின், மென்ஷன் தி அதர் நேம்ஸ் ஆஃப் மதுரை. மதுரையோட வேறு பெயர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சங்கம் வளர்த்த நகரம், தூங்கா நகரம், கோடல் நகர் ஆர் தி நேம்ஸ் ஆஃப் தி மதுரை ஆர் தி அதர் நேம்ஸ் ஆஃப் மதுரை. இந்த 3 பேர் தான் வந்து மதுரையோட வேறு வேறு பெயர்கள். தூங்கா நகரம்னா வந்து த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ். தூங்கா நகரம்னா வந்து அங்கே வந்து எல்லா கடைகள் எல்லா மக்களுமே வந்து துருதுருன்னு இருப்பாங்க, நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க, எல்லாமே ஓப்பனாக இருக்கும் மதுரையெல்லாம் போய் பார்த்தா. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. தென் சிக்ஸ்த் கொஷின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாலங்காடி அண்ட் அல்லங்காடி. நாலங்காடினா என்ன, அல்லங்காடினா என்ன, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிள் ஆன்சர் தான். நாலங்காடி இஸ் தி டே மார்க்கெட், அல்லங்காடி இஸ் தி ஈவினிங் மார்க்கெட். நாலங்காடிங்கிறது வந்து காலையில் இருக்கக்கூடிய மார்க்கெட், அல்லங்காடிங்கிறது வந்து ஈவினிங், ஐ மீன் சாயங்காலம் நைட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பேர் தான் அல்லங்காடி. தென் செவன்த் கொஷின், நேம் தி ஸ்காலர்ஸ் ஹூ வர் பார்ன் அட் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் பிறந்த அறிஞர்களோட பேர் கேட்டிருக்காங்க. ஸ்காலர்ஸ் லைக் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி அண்ட் போதிதர்மர் வேர் born at காஞ்சி. இந்த அறிஞர்கள் எல்லாருமே வந்து காஞ்சிபுரத்தில் தான், ஐ மீன் காஞ்சியில் தான் பிறந்திருக்காங்க. தென் எய்த் கொஷின், விச் இஸ் நோன் ஆஸ் தி சிட்டி ஆஃப் லேக்ஸ் பை. எது வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு கூறுறோம், ஏன் கூறுறோம், எனி ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், there are hundreds of lake in and around the city of Kanchi. So the Kanchi is known as the city of lakes. அந்த காஞ்சியை சுற்றியுமே வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆறு நதி எல்லாமே இருக்குது. ஸோ தட் வந்து இதுக்கு பேர் வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து காஞ்சியை சுற்றி நிறையா லேக்ஸ் இருக்குது, ஸோ தான் வந்து இது சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் 7th Roman hearts. First question, write a short note on Iraq. Iraq has a narrow section of coastal line on the northern Persian Gulf. ஈராக்குங்கிற வந்து ஒரு கண்ட்ரி தான், அது வந்து கோஸ்ட் லைனில் நார்தன் பர்ஷியன் கல்ஃபில் இருக்கும். There are several suggestions for the origin ஆஃப் த நேம் ஈராக். இந்த ஈராக்குங்கிறது வந்து எதனால் வந்து நேம் வந்துச்சுன்னா வந்து நிறையா சஜஷன்ஸ் சொல்லியிருக்காங்க நிறையா ஸ்காலர்ஸ் எல்லாம். அது என்னென்னு பார்க்கலாம். த ஈராக் கம்ஸ் ஃப்ரம் தி அரமிக் லாங்குவேஜ் மீனிங் தி லேண்ட் அலாங் தி பேங்க்ஸ் ஆஃப் ரிவர். ஈராக்குங்கிற வார்த்தை வந்து அரமிக் லாங்குவேஜில் இருந்து தான் வந்துச்சு. அந்த மீனிங் வந்து என்னென்னா வந்து லேண்ட் அலாங் தி பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். அந்த கண்ட்ரியை சுற்றியுமே வந்து ரிவர்ஸ் இருக்கும், ஸோ தான் வந்து ஈராக்குன்னு இதுக்கு பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க நிறையா ஸ்காலர்ஸ்.
Then the second question, write a paragraph about the city of பூம்புகார் with the special reference to trade. பூம்புகாருங்கிறது வந்து ஒரு ட்ரேடிங் போர்ட் தானே, அதை வச்சு ட்ரேட் அங்கே எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பூம்புகார் வாஸ் அ போர்ட். பூம்புகாருங்கிறது வந்து ஒரு போர்ட், துறைமுகம்னு அர்த்தம். பூம்புகாருங்கிறது வந்து ஒரு துறைமுகம் தான். செகண்ட் பாயிண்ட், பிக் ட்ரேடர்ஸ் அந்த சீ ட்ரேடர்ஸ் ஹேட் செட்டில் டவுன் தேர். அங்கே வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கடல் தாண்டி வந்து ட்ரேட்ஸ் எல்லாம் நடத்துவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து அந்த பூம்புகாருங்கிற துறைமுகத்தில் தான் தங்கியிருந்தாங்க. நியூமரஸ் மர்ச்சன்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் சச் அஸ் கிரீஸ் அண்ட் ரோம் லேண்டட் அட் பூம்புகார். மர்ச்சன்ட்ஸ்னால் வந்து வியாபாரிகள், ஃபாரின் வியாபாரிகள் எல்லாம் வந்து கிரீஸ்லையும் ரோமில் இருந்தும் வந்து அவங்க வந்து பூம்புகார்லாம் லேண்ட் ஆனாங்க, வந்து இறங்குனாங்க. தென் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் தேர் ஆர் எவிடன்ஸ் ஆஃப் ஃபாரின் செட்டில்மெண்ட்ஸ் இன் தி டவுன். அந்த பூம்புகாரில் வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வந்து செட்டில் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னு ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. தென் த தேர்ட் கொஷின், ரைட் அபவுட் த அக்கௌண்ட்ஸ் கிவன் பை தி ஸ்காலர்ஸ் அபவுட் காஞ்சி. காஞ்சியை பற்றி அறிஞர்கள் சொன்னது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், the Chinese traveler Heinstang visited Kanji. He remarked that Kanji can be counted as one among the 7 scared places. அந்த சைனீஸ் ட்ராவலர் ஹீன்ஸ்டாங் இருக்கார்ல, அவர் வந்து காஞ்சிக்கு வந்திருக்காரு. அவர் வந்து காஞ்சி என்னன்னு சொன்னார்னா வந்து 7 ஸ்கேர்டு பிளேசஸில் ஒன்றா காஞ்சியை கவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட், போயட் காளிதாசா சேஸ் காஞ்சி இஸ் தி பெஸ்ட் ஆஃப் தி டவுன்ஸ். காளிதாசாங்கிற ஒரு போயட் எழுத்தாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து காஞ்சிங்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட் டவுன் அப்படிங்கிறாரு. தென் த தேர்ட் பாயிண்ட், தமிழ் போயட் செயின்ட் திருநாவுக்கரசர் பிரைசஸ் காஞ்சி ஆஸ் கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அந்த திருநாவுக்கரசருங்கிற வந்து காஞ்சியை இந்த ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லி வந்து ரொம்ப ப்ரௌடாகிறாரு. தென் ஃபோர்த் கொஷின், சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் கிவ் ஷார்ட் நோட்ஸ். இந்த சிட்டி ஆஃப் நோட்ஸுங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. காஞ்சி இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி டெம்பிள் சிட்டி. காஞ்சிங்கிறது வந்து டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவோம். த ஃபேமஸ் கைலாசநாதர் டெம்பிள் இஸ் அட் காஞ்சி. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் டெம்பிள் வந்து காஞ்சியில் தான் இருக்குது. தென் த தேர்ட் பாயிண்ட், தேர் ஆர் large number of cave temples in காஞ்சி. காஞ்சியில் வந்து நிறையா குகை போன்ற கோவில்கள் நிறையா இருக்குது. ஸோ காஞ்சி இஸ் நோன் அஸ் தி டெம்பிள் சிட்டி. ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி கோயில்கள், அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபேமஸான டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கங்காட்டி தான் வந்து காஞ்சியை டெம்பிள் சிட்டி அப்படிங்கிறாங்க. தென் த ஃபிஃப்த் கொஷின், காஞ்சிபுரம் வாஸ் ஃபேமஸ் ஃபார் எஜுகேஷன், ப்ரூவ் தி ஸ்டேட்மெண்ட். காஞ்சிபுரம்ங்கிறது வந்து ரொம்ப எஜுகேஷனுக்கு வந்து அப்போவே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஏன்னு கேட்குறாங்க, எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு கேட்குறாங்க. காஞ்சி வாஸ் அன் எஜுகேஷ்னல் சென்டர். காஞ்சிங்கிறது வந்து ஒரு எஜுகேஷனுக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பாயிண்ட், பிளேஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் கால்டு ஸ்கூல். அந்த காலத்துலேயே வந்து கற்கும் இடத்த வந்து ஸ்கூலுன்னு சொன்னாங்க. தென் த தேர்ட் பாயிண்ட், செவரல் ஸ்கூல்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கிரேட் நியூமரஸ் நம்பர்ஸ் ஃபர்தர் ஃபர்ஸ்ட் டைம் அட் காஞ்சிபுரம். நிறையா ஸ்கூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கே நடத்துனாங்கன்னா வந்து காஞ்சிபுரத்தில் தான். ஜெயின்ஸ் ஸ்டடிட் இன் ஜெயினப்பள்ளி அண்ட் புத்திஸ்ட் ஸ்டடிட் இட் விஹாராஸ். ஜெயின்ஸ் எல்லாம் வந்து ஜெயினப்பள்ளிங்கிற இடத்துலையும் புத்திஸ்ட் எல்லாமே வந்து விஹாராஸ் அப்படிங்கிற இடத்துலையும் படித்தாங்க. The greatness of Kanji as an educational center can be understood from the fact that the Chinese traveler Heinstang, அந்த சைனீஸ் ட்ராவலர் ஹீன்ஸ்டாங்கிற அவர் வந்து தமிழ்நாட்டில் காஞ்சியை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அதே போல் அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா வந்து இது வந்து ஒரு டாப் எஜுகேஷ்னல் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை வச்சு தான் வந்து நமக்கு இப்போ தெரியுது காஞ்சிபுரம் இஸ் ஃபேமஸ் ஃபார் எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத ஸ்டடி ஜர்னி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.